ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த லெவலில் இருக்குது. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணி பையர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து 280 450 வரைக்கும் டார்கெட்ஸ் தந்தோம். பட் 450 போல் 280 அகெயின் இதுக்குள்ளேயே ஒல்டைலாகவே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்தது. பட் வந்துட்டு பையர்ஸாக இருந்திருந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பிளான் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். சப்போஸ் வந்துட்டு சில பேரோட பேட்டர்ன்ஸ் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பை பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிக்கலாம். சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் வந்து சைட்வேஸ் ஆகும்போது இந்த மாதிரியான சான்சஸ் நடக்கிறது இருக்க தான் செய்யுது ஒல்டைலாக இருக்கும்போது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52,188 வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 52,188 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,188. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹையஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஓகே 284 இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 52,094 வந்து ப்ரீவியஸ் டே லோ இருக்கு. பட் ஸ்விங்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் எண்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஸ்விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஹை. இதை விட இது ஹை, இதை விட இது ஹை, இதை விட இது ஹை, இதை விட இது ஹையாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டில் பையிங் ஸ்விங் பிரேக் ஆகல. பட் மார்க்கெட் கண்டினியூஸாக என்னன்னு தெரியல ஒரு சைட்வேஸ் நெகட்டிவ் க்ளோசிங்லேயே இன்னைக்கு கொடுத்துருக்கு. நெகட்டிவ் க்ளோசிங் இன் சென்ஸ் மேபி சைட்வேஸில் இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கலாம். பட் ஒரு லாஸ்ட் ஹவரில் ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டுமாரோ சிபிஆர் வீக்லி டே ஹை அண்ட் லோ மாற்றியாச்சு. இப்போது இது வரைக்கும் இருக்க ஸ்விங்ஸ் வந்துட்டு பையிங்கில் இருக்குன்னு சொன்னேன். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த ரேஞ்சில் 220லேருந்து 160 ஓப்பன் ஆகிட்டு இங்கே டபிள்யூவை சஸ்டெயின் பண்ணிக்கிச்சு, இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் பண்ணிக்கிச்சுன்னா தென் யூ கேன் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ ஹையர் சைட் அப் சைடில் ஹையர் மொமெண்டம்க்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியராக சொல்லிட்டேன். அதாவது லாஸ்ட் ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இதை ப்ரீச் பண்ணாமல் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு டபிள்யூவை சஸ்டெயின் பண்ணிக்கிச்சுன்னா இட் கேன் கோ ஃபார் அ ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த இடத்த வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்விங்கை உடச்சிருச்சு அப்படின்னா உடச்சி க்ளோஸ் வைக்குது. எப்படி எம் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ அண்ட் எஸ்பன் வருது. ஸோ இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 51,900 வரைக்கும் போகும். 52,000 51,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வரும்போது இது வரைக்கும் டார்கெட் 51,900 வரைக்கும் டார்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் எடுத்தோடனே மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். இதர் அது வந்துட்டு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்விங்லேயே பையிங் அட்டன் பண்ணாதீங்க. ஒரு ரிஜெக்ஷன் வாங்கி திரும்ப செகண்ட் பை போகுது இல்லையா, இதை கட் பண்ணி இந்த இடத்துல பை ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு எய்ம் பண்ணுங்க. அப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் டார்கெட்டாக இருக்கணும். இல்லை செல்லிங் இங்கேருந்து வருது அப்படின்னாலும் S1 ஹிட் பண்ணிவிட்டு இந்த நெக்லைன் எம்மை உடச்சி நீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் செல்லிங் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு செல்லிங்லேயும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சு செல் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்துச்சு பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேப் டவுனில் போயிட்டு அட்டம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்விங்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணி W இஸ் ஈக்குவல் டு பை. ஓகேங்களா? இந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணி W இஸ் ஈக்குவல் டு பை. இந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணல, பிரேக் ஆயிடுச்சு, தென் இட் இஸ் ஈக்குவல் டு செல். ஓகேங்களா? சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா வெயிட். ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஆன உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. W ப்ரைஸ் ஆக்ஷன் கட் பண்ணி இப்படி தெரியணும் கிளியரா, இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷன் கட் பண்ணி இப்படி தெரியணும். என்னங்க W கட் பண்ணி தெரியணும் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாருங்க, எம் பாருங்க இந்த இடத்துல ஒரு எம். ஓகேங்களா? இப்படி போகுது நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டு இங்கே போய் இதுதான் நெக்லைன் எம் கட் ஆகுது பார்த்தீங்களா, இதான் எம் ப்ரைஸ் ஆக்ஷன். W பாருங்க இப்படி போய் இப்படி வந்து இது கட் ஆகுது இல்லையா, இதுதான் W ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆங்க. இல்லை உங்கள் பேட்டர்ன்ஸ் கிளியராகவே என்ட்ரி கொடுக்கும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் ஒன் டே சார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தேர் மே பி அ புல் பேக். ஓகேங்களா? கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல, அந்த ஸ்விங் அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 188 ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா தென் இட் கேன் கோ அப் சைட். சப்போஸ் 188
188 ஸ்விங்க பிரேக் பண்ணுதுன்னா, இட் கேன் கம் டவுன் சைட் டில் 51,099 அந்த ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் கேட்டிருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வீக் வந்துட்டு நம்மளோட 1K ஸ்பெஷல் வீடியோட கண்டிப்பா கிளியர் பண்றோம். ஓகேங்களா? இந்த வீக் நம்மளோடது ஒரு எஜுகேஷனல் வீடியோவா இருக்க போறதில்ல. லைக் டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும். பிளஸ் என்னோட 1K ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். அனாலிசிஸ் இஸ் எவ்ரிதிங். ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ற அனாலிசிஸ்ல தான் என்னோட ட்ரேட் ரொம்பவே ஈஸி ஆகுது. ஸோ கன்டினியூஸா கீப் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டோட மேட்ச் பண்ணி பாருங்க. நேத்து நம்ம போட்டிருந்த அனாலிசிஸ் தான் இன்னைக்கும் நடந்திருந்தது. பட் த டார்கெட் வாஸ் நாட் அட் த ஆக்சுவல். பட் அட்லீஸ்ட் என்ட்ரி கிடைச்சிருக்கும் இல்லையா ப்ராப்பரா? நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. சிம்பிள். நான் சொல்லியிருந்தேன், பையிங்க்கு வந்துட்டு இந்த இந்த ஸ்விங்க ஹோல்ட் பண்ணுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. கிளியரா செல்லரோட ஸ்விங்க பையர் ஹோல்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி குடுக்க முடியாது. செகண்ட் டைம் வரும்போது ஒரு பையர் கேனல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமோ, இல்ல இந்த லெவல நோட் பண்ணிட்டு நீங்க குடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பையிங்ல ஒரு ஸ்ட்ரெச் வந்து மேல போயிருக்கும். ஸோ இந்த மாரி சிம்பிளா வந்து அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ட பாருங்க. சோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மார்னிங் vlogல பார்க்கலாம். தேங்க் யூ தென்.